இரும்பு தோழர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். டியர் அயன் காம்ரேட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு எளிதான பயிற்சி என்னன்னா, 1980களில் நான் ஆரம்பத்தில் ஜிம்மில் சேர்ந்தப்ப செஞ்ச பயிற்சி. அதாவது ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரே ஒரு எக்யூப்மெண்ட்டு, ஒரே ஒரு அப்பாரட்டஸ். இது ஒன்று தான் சார் இருக்கு எங்கள் ஜிம்மில். ஒரு பாரு, அதில் 2 பிளேட்டு மாட்டியிருக்கு சார். அதை வச்சு நாங்கள் என்ன சார் செய்யறது? அதை வச்சு நீங்கள் சூப்பர் எக்ஸசைஸ் செய்யலாம், உங்கள் மசாலா கதற விடலாம். எப்படி? ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல 3 எக்ஸசைஸ், 3 எக்ஸசைஸுமே ஒண்ணுக்கு ஒன்று கான்ட்ராவா இருக்கும். ஒரு ட்ரைசெப்ஸ், ஒரு பைசெப்ஸ், ஒரு ஃபோராம்ஸ். அதாவது ட்ரை செட்டுன்னு சொல்றோம்ல, ட்ரை செட்னா மாத்தி மாத்தி செய்யறது, அந்த வகையில வர்றது இது. இதை பாருங்க, இப்போ மிஸ்டர் கலைச்செல்வன் செய்வாப்ல. வந்து ஓவர் ஹெட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். நல்லா இதை எடுங்க, ஈஸி. கையை க்ளோஸ் அப் வச்சுக்கோங்க. பாருங்க, தலைக்கு மேல நல்லா கையை மேலே தூக்கிங்க, நல்லா நேராக தூக்கிக்கிங்க. இந்த கையை நேராக வச்சுக்கோங்க, நேராக முன்னாடி வர விடாதீங்க. அப்படியே ஏற்றி இறக்குங்க, நல்லா ஏற்றி இறக்குங்க. ட்ரைசெப்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் பாருங்க. இதுலயே ட்ரைசெப்ஸ், பார்பல் ட்ரைசெப்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். இதான் பில்பருடைய ரொம்ப ஃபேவரேட் எக்ஸசைஸ். உங்களுக்கு ட்ரைசெப்ஸ் வரணும்னா நீங்க பார தலைக்கு மேல தூக்கிடணும். ஃபர்ஸ்ட் உடனே அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே கலை, ஸ்டாப். இது ஒரு 12 நம்பர். இப்ப அப்படியே அந்த மரம் அப்படியே தூக்கி பிடிங்க, அப்படியே பிடிங்க, அப்படியே. இப்ப பாருங்க, பார்பல் கர்ல். அதே தான் பார்பல் கர்ல். ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், 2வது எக்ஸசைஸ் பார்பல் கர்ல். பைசெப்ஸுக்கு முதல் ட்ரைசெப்ஸ், பைசெப்ஸ். பாருங்க, ரெஸ்ட் இல்லாம அப்படியே செய்யறாரு. இஸ் தட் ஓகே? அழகா நீங்க செய்யலாம். ரைட். இப்ப கையை எப்படி பிடிச்சிக்கிட்டு பாருங்க, ஒரே மெத்தட் தான். இப்ப இப்படி கையை குக்குமா வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, ஏற்றி இறங்குங்க. இப்படி மடக்க முடியல, சரி போடுங்க, போடுங்க. இந்த இப்படி 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 வச்சு போடுங்க போடுங்க போடுங்க. இது வந்து ஃபோராம்ஸ்க்கு. பாருங்க, இதே இன்ஸ்ட்ருமெண்ட்ல 3வது எக்ஸசைஸ் ஃபோராம்ஸ்க்கு. ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரே அப்பாரட்டஸ், ஒரே எக்யூப்மெண்ட், 3 எக்ஸசைஸ், வேற வேற எக்ஸசைஸ். ஒரு ட்ரைசெப்ஸ், ஒரு பைசெப்ஸ், ஒரு ஃபோராம்ஸ். 10 போடுங்க, 12 போடுங்க, 15 போடுங்க. உங்களுக்கு வெயிட் பத்தலைன்னா நீங்க வெயிட்டை மாட்டிக்கங்க, சின்ன சின்ன பிளேட்டை மாட்டிக்கங்க. ஜிம்ல 1 கிலோ 1/2 கிலோலாம் இருக்கும், அதை நீங்க மாட்டிக்கங்க. அழகா செய்யலாம். ஓகே, வச்சிருக்கேன். தேங்க்ஸ். ஓகே. இப்ப வந்து மிஸ்டர் கலைச்செல்வன் வந்து மேனுவலா செஞ்சாரு. நாங்க வந்து அந்த 80ஸ்ல வந்து ராடு, இந்த புள்ளி சிஸ்டமே கிடையாது. நாங்க செய்யும்போது புள்ளி சிஸ்டமே கிடையாது. இப்பதான் புள்ளி சிஸ்டம் வந்துச்சு. இப்ப நீங்க கேக்குறீங்க, சார் இதே இந்த புள்ளி சிஸ்டத்தை எப்படி சார் செய்யறது? ரொம்ப சிம்பிள். புள்ளி சிஸ்டத்துல இப்ப மிஸ்டர் நம்ம கார்த்தி செய்யறாரு பாருங்க. ஒரு பையன் கார்த்தின்னு கிட்ட இருந்தா, தம்பி இருந்தா உன் தலைவன் வந்துட்டான் பாரு, கொடு, அப்படியே எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இல்லைங்க, போடு. இது வந்து ஓவர் கட், ஒரு காலம் முன்னாடி வச்சுக்க. ஒரு ஓவர் கட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். பாருங்க, ஒரு ஹேண்டில், ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், கேபிள் கிராஸ் ஓவர். இந்த கேபிள் கிராஸ் ஓவர்ல ஓவர் கட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். இது ஒன்று ட்ரைசெப்ஸுக்கு. இதே தான் இவர் வந்து பார்ல செஞ்சார். மிஸ்டர் கலைச்செல்வன் வந்து பார்ல செஞ்சார். பார்பல் கர்ல், பார்பல் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஓவர் கட் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். வெரி குட். தேங்க்யூ கார்த்தி, தேங்க்யூ. இப்ப அதை கீழே இறக்கிங்க கார்த்தி. இப்ப பாருங்க, இதே புள்ளி சிஸ்டத்தை உங்களுக்கு தெரியும் எல்லா ஜிம்லையும். இன்னைக்கு உங்க ஜிம்ல தெரியும், நீங்க வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருச்சு, அழகா செய்யலாம் உங்க ஜிம்ல. இது வந்து கேபிள் கிராஸ் ஓவர்ல இருக்கு, ஃபங்க்ஷனல் ட்ரெயினர்லையும் உங்ககிட்ட இருக்கு. இங்க பாருங்க, பைசெப்ஸ் கர்ல். தலையாசியாம நேரம் பைசெப்ஸ் கர்ல். பாருங்க, 10 நம்பர், 12 நம்பர், 15 நம்பர் நான் சொல்லியிருக்கேன். நல்லா வெயிட்டை வேணும்னா சேர்த்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு கெட் பிக், யூ லிஃப்ட் பிக்ன்ற. நீங்க சைஸ் பெருசா வரணுமா, வெயிட்டை நல்லா கூட்டுங்கன்றார் மைக் மென்சரு, ஜோ வைடர் மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் சொல்றாங்க, வெயிட்டை கூட்டி போடியா. என்னையா இந்த வயசுல நீ சாதிக்காட்டினா அப்புறம் எந்த வயசுலயா சாதிக்க போற? ரைட். இப்ப அப்படியே அதே ஹேண்டில் இங்க பாருங்க, அப்படியே ஃபோராம்ஸ், அங்க பாருங்க, அப்படியே ஃபோராம்ஸ் பாருங்க. ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், 3 எக்ஸசைஸ், கான்ட்ரா எக்ஸசைஸ். ஒரு ட்ரை, ஒரு பை, ஒரு ஃபோராம்ஸ். நீங்க இதை வந்து 3 செட்டு செய்யணும் உங்க ஜிம்ல. நீங்க வந்து 3 செட்டு செஞ்சீங்கன்னு வைங்க, அதே ஆர்ம்ஸ் முடிஞ்சு போயிடும். ஒரு நாள் விட்டுட்டு 2 நாள் விட்டுட்டு கூட மறுபடியும் செய்யலாம். 4 செட்டு செய்யலாம், 5 செட்டு கூட செய்யலாம். இதை முடிச்சுட்டு தம்பல்ல செய்யலாம் நீங்க. ஓகே.
ஓகே, தேங்க்யூ கார்த்தி. ஃபோர் ஆர்ம்ஸ் மட்டும் நாங்கள் எப்படி போடுவோம்னா, இப்போ வந்து எல்லாருமே இப்படி போடுறாங்க, நாங்கள் வந்து இப்படி போடுவோம். ஃபோர் ஆர்ம்ஸ்னா இந்த கையை வந்து கொக்கு மாதிரி வச்சுட்டு இங்கே பாருங்க, இப்படியே தான் ஃபோர் ஆர்ம்ஸ். வாங்க, அப்படி வாங்க. இஸ் தட் ஓகே? இது இப்போ நீங்கள் நான் சொன்னேன்ல, நிறையா இளைஞர்கள் வந்து ஜிம்மில் இருக்கீங்க, ஜிம்மில் இன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்றாங்க, எங்கள் ஊரில் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லைன்றாங்க, கோச் இல்லைன்றாங்க, மேனேஜர் இல்லைன்றாங்க, ட்ரெயினர் இல்லை அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வீடியோ டெய்லி நம்ம வீடியோ பாருங்கள். உங்கள் ஜிம்மில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே நம்ம சொல்கிற எக்ஸசைஸை வந்து நீங்கள் அழகாக செய்யுங்க. 30% எக்ஸசைஸு, 70% வந்து டயட்டு, மூணாவது வந்து நல்ல தூக்கம். 10:30 மணிக்கெல்லாம் படுத்துருங்க, செல்ஃபோன் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா காலையில் 6 மணிக்கு எழுந்துறீங்க, அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஜிம்முக்கு போங்க, உங்கள் அன்றாட வேலைகளை செய்யுங்க. ஆனால் ஓய்வு, உறக்கம் அது ரொம்ப மஸ்ட்டு. ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் இஸ் மஸ்ட்டு. அந்த ரெஸ்ட் இன்டர்வலில் தான் மசில் வளரும். நீங்கள் நிறைய வெயிட்டை போட்டு அடிக்கிறீங்கல்ல, அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மசிலில் வந்து ரத்தம் உள்ள போகுது. ரத்தம் உள்ள போக என்ன ஆகுது, அந்த மசில்ல உள்ள செல்கள்லாம் டேமேஜ் ஆகுது, அழியுது. அது எப்போ மறு உற்பத்தி ஆகும்னா, நீங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்கும்போது தான் அது மறு உற்பத்தி ஆகும். அதனால நல்லா நைட்டு படுக்கும்போது என்னன்னாலும் சாப்பிடுங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி. அப்புறம் தமிழ்நாட்டில் வேற என்ன உணவு சாப்பிட முடியும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெராய்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நேற்று தான் மெட்ராஸில் காசிமேட்டில் ஒரு பையன் 35 வயசு ஒய்ஃபு, ஒரு பையன் இருக்கான். ஸ்டெராய்டு டெய்லி 1 கிலோ சிக்கன், 10 முட்டையெல்லாம் சாப்பிட்ருக்கான். ரைட்டு, ஸ்டெராய்டை போட்டு அந்த ஸ்டெராய்டை ஒத்துக்கிறாம அவன் இறந்து போயிட்டான்றாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க அவனுக்கு ஜாண்டிஸ், எல்லோ ஃபீவர், மஞ்சக்காமால இருந்துச்சுன்னாங்க. வாட் எவர் இட் மேபி. இது நைட்டு பூரா ஒர்க் அவுட் பண்ணுறான், தூங்க மாட்டேன்றான். அப்படி ஒரு மெண்டலை என்ன பண்ணுறது? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப மேனியாக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப அடிக்ட் ஆஃப் ஐனாக இருக்கக்கூடாது. ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் தான் ஒர்க் ஒயில் ஒர்க், ப்ளே ஒயில் ப்ளே. நீ வேலை பார்க்குற நேரத்தில் வேலை பார்க்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும், தூங்குற நேரத்தில் தூங்கணும். அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஸ்டெராய்டு இந்த மாதிரி குறுக்கு வழிகளில் உங்கள் வாழ்க்கையை குறுக்கு வழியில் போய் குறுக்கிடாதீங்க. அதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். நல்ல எக்ஸசைஸ் செய்யுங்க. தொடர்ந்து நாளைக்கு காலையில் ஜிம்முக்கு போய் செய்யலாமா? இந்த மெத்தடை ட்ரை செட் கான்ட்ராவா செய்கிறது. ஓகே.